மீண்டும் வரவரை ஞாபகப்படுகிறோம். கேரளீராம் கௌரி அவர்கள் இங்கு தான் உடனே மேற்கிறோம். அவங்களுக்கும் பள்ளியின் சார்பாக ஆட்டோ ஓட்டுநர் செல்வராஜ் மற்றும் அவருடைய சகோதரர் மணிராஜா இருவரும் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் அந்த பள்ளி பராமரிப்பு மற்றும் பள்ளி காலை நேர வழிபாட்டிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்யும் மாணவர்களுக்கான பரிசுகளை அன்பு சகோதரர்கள் மணிராஜா மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் செல்வராஜ் இருவரும் இணைந்து நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியரிடம் வழங்குவார்கள். பேரோட பங்களிப்பு உண்மையிலே மறக்க முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா எங்கள் அவசரம் இந்த இது இல்லாம இடையில ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னா ஸ்கூல்ல ஒரு சுதந்திர தினம், குடியரசு தினம், பள்ளி கலை இடையில ஏதாவது கலை விழா அப்படின்லாம் வைக்கிறோம்னா நாங்க பெருசா இதுங்க கூட்டம் கூட்டல பள்ளி அளவில் நடத்துறதுக்கு மைக் செட் உடனே தம்பி வந்து போடுங்க பண்ண உடனே சவுண்ட் சிஸ்டம் அழகா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பார்த்து அந்த சவுண்ட் ரெடி பண்றதுல இருந்து எல்லா ஹெல்ப்பும் கேட்ட நேரம்லாம் வந்து செய்வானுங்க. பாண்டி, மருது பாண்டி மற்றும் சந்துரு இந்த 3 பேரும் எப்பவுமே பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு உறுதுணையா இருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் விஷயத்துல சவுண்ட் சிஸ்டம் ரெடி பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. அந்த 3 பேரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மைசெட் உரிமையாளர் முருகன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நாம் பண்ண சம்பவம் இந்த ஊர்ல ஒரு சரித்திரமா மாறிச்சு. அதனால என்ன கொள்ள திசைக்கு ஒரு எதிரி தினம் முளைச்சுட்டே இருக்கு. அதுக்குன்னு சுரக்க பதிக்கிற போட்டோ கட்டி வாழ முடியும். பழைய பகை நிறைய இருக்கு. ஏற்பாடு செய்த திரு சந்தோஷ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷ் உடனே மேடைக்கு வருவோம். அடுத்ததாக முக்கியமாக இன்னொன்று சொல்ல வேண்டியது, இந்த பள்ளிக்கூடத்தில் நாங்கள் திங்ஸ் எட்டு வர்றது இந்த ஆண்டு விழா சமயத்தெல்லாம் நிறைய பொருட்கள் வாங்கினோம். அதில் வெளியிலேருந்து வந்து இந்த சேர்லாம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. தம்பி சக்தி இவங்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் நத்தத்தில் வந்து இருந்து அதை அங்கே ஸ்கூலுக்கு எட்டு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமம் வந்து என்னன்னு நான் தனி வண்டி அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கப்ப சொன்னாங்க, தம்பி அந்த மாதிரி காய்கறி வண்டி போய் சார் சொல்லுங்கன்னு. உடனே சொன்னோடனே நம்ம முத்துக்குமார், காத்தமுத்தையா பேரை முத்துக்குமார்னு நினைக்கிறேன், அந்த பையன் டிரைவராக இருக்கான். அந்த குட்டியானே இந்த ஃபோன் வண்டியில் எட்டு வந்தாப்புல நைட் ஆகி கூட லேட் நைட்டாக கூட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் அந்த பையன். அது மாதிரி நான் தம்பி எவ்வளோடா காசு அப்படின்னே, சார் இதுக்கு போய் நீங்கள் கேட்குறீங்க ஏன் சார் விடுங்க சார் அப்படின்ட்டு. நான் இதெல்லாம் ஒரு இதாக சார் பள்ளிக்கூடத்துக்காக நான் செய்கிறேன் சார்னு சொல்லி செய்யணும். அது சின்ன உதவியாக இருந்தால் கூட அந்த மனசு பள்ளிக்கூடத்தில் பொருள் இருக்குன்னு சொல்லி நைட்டு சரக்கை எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ஜாமான் எடுத்து வந்து அதோட இதை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பாக வந்து பொருட்கள் அங்கே வந்து சேர்த்தாப்புல. அந்த தம்பிக்கு நன்றி சொல்லும் போதுமா அவரை நான் மரியாதை செய்தோமா. முத்துக்குமார் உடனே மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகிறேன். ஓட்டுநர் முத்துக்குமார். அடுத்ததாக சந்தோஷ், மேடை அலங்காரம் சந்தோஷ் மேடைக்கு வரும். மக்கள் பங்களிப்போட எந்த ஊர்லயும் ஆண்டுக்குள்ள நடந்ததே இல்லை.
அதை பெருமையாக சொல்லிக்கலாம். உண்மையிலே நல்ல ஒரு இது. அது மாதிரி நமக்கு வந்து நன்றி. இந்த அளவுக்கு சிறப்பாக வருடந்தோறும் கிட்டத்தட்ட 13வது ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஆண்டுகள் ஆரம்பிச்சு. தமிழ்ச்செல்வி தலைமை ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், நம்ம என்னை மாதிரி நம்ம கலந்தவங்க, அவங்க இருக்கும்போது ஆரம்பிச்சது. தொடர்ந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கு. சிறப்பாக சீரும் சிறப்பாக மிக அழகாக அருமையாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் நமக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பள்ளி கொடுக்குற நமக்கு நம்ம அதாவது இதுக்கான விழா ஏற்பு கட்டணம் முழு செலவு உங்கள்கிட்ட இருந்தே வந்தது. நம்ம ஊர் மக்கள் நம்மள்ட்ட இருந்தே எல்லா செலவும் பார்த்துறோம். அப்படிங்களா? இப்போ அரசு மானியம் என்ன செய்யறது அப்படின்னு பேசுகிறப்ப அரசு மானியத்தில் பரிசு வாங்கி கொடுக்கலான்னு சொன்னாங்க கவர்மெண்ட்டில். நீங்கள் அரசு மானியம் அப்படிலாம் ஸ்பான்சர் வந்துச்சுன்னா மாணவர்களுக்கு எதாவது செய்யுங்க அப்படின்னு. அப்போ மாணவர்களுக்கு எதாவது செய்யணும்னு பார்க்குறப்ப இப்போ எல்லாம் டிஃபன் பாக்ஸ் இது கொடுக்குறது எல்லாமே ப்ரைஸ்ன்னு கொடுத்துட்றோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது எழுது பொருள் கிட்டு, இந்த பென்சில் பேனா ரப்பர் ஒரு எஸ்டிமேட் அவங்க கொடுக்குற எஸ்டிமேட்டில் 257 பேருக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்று வாங்கிட முடியாது. எழுது பொருள்னா எல்லாருமே எரேசர் பேனா எல்லாமே கவர்மெண்ட்லேயே கொடுக்காங்க, வீட்லேயும் எல்லாம் கொண்டு வராங்க. நாங்கள் என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்த எல்லா ஆசைகள் தலைமை ஆசை எல்லாமே நாங்கள் யோசித்தோம். அப்போ தான் முடிவு எடுத்தோம். ஒரு இது என்ன முடிவு பண்ணோன்னா, நாங்கள் வாரம் ப்ரேயரில் திங்கக்கிழமை காலையில் டீச்சருங்க சாருங்க எல்லாமே பார்ப்போம். அந்தந்த கிளாஸை வீக்லி ஒன்ஸ் அவன் வந்து நகை வெட்டியிருக்கானா முடி வெட்டியிருக்கானா பார்ப்பான். முடி வெட்டானெல்லாம் திருத்த சொல்லி வெட்டிட்டு வர சொல்லுவோம். நகை வெட்டுறேன் எல்லாத்து நகைத்தையும் நிற்க வச்சு பார்ப்பாங்க டீச்சருங்க. அந்த நகை வெட்டாதுன்னு உடனே ஏன்டா வெட்டலாங்கிட்ட அவன் பல பேர் சொல்கிற பதில் எங்கள் வீட்டில் நகை வெட்டி இல்லை சார் அப்படின்னா. இன்னொரு சில பேர்ல என்ன சொன்னால் நகத்தை வெட்டும் போது பிளேடு வச்சு எடுத்து நகத்தை கையை கிழிச்சிட்டவன்லாம் இருக்கான். அப்போ எனக்கு டக்குன்னு அந்த யோசனை எங்களுக்கு வந்தது. சரி நகை வெட்டி இல்லையே, ஏன் எல்லாத்துக்கும் நகை வெட்டி கொடுக்கும்போது 257 மாணவர்களுக்குமே அரசு மானியத்தில் நாங்கள் ஹோல்சேல் வியாபாரிகிட்ட பேசி எல்லாத்துட்டையுமே நகை வெட்டி ஒன்று, நெயில் கட்டர்னு சொல்லுவோம்ல, அந்த நகை வெட்டி ஒன்று அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பள்ளி மானியத்திலேருந்து நாங்கள் முடிவு பண்ணி அனைத்து மாணவர்களுக்கு வாங்கியிருக்கோம். அதனுடைய அரசு வழங்கிய மானியத்தில் வழங்கிய அந்த அனைத்து 257 மாணவர்களுக்கும் இப்போ ஒரு வீட்டில் 3 பிள்ளைங்க தான் 3 பேத்துக்குமே நகை வெட்டி கிடைக்கும். அதனால தான் எல்லாருமே இதை வந்து நான் காலையில் பஸ்ஸில் கொண்டு வரும்போது டீச்சர்ஸ் கோசுக்குறிச்சிலையும் எல்லாருமே பார்த்தாங்க. கோசுக்குறிச்சி சார் எல்லாம் ஒன்றா பஸ்ஸில் 50 பேர் வருவான். அவங்க கேட்டாங்க என்ன சார் அப்படின்னு. இது காமிச்சோன்னே இந்த சார் இது மாதிரிலாம் எங்கேயுமே கொடுத்ததில்ல சார், நெயில் கட்டரு உங்கள் ஊரில் சார் முத கொடுக்குறீங்க. உள்ளேருமே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. இவ்வளோ அழகாக உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம் சார் அப்படின்னு. ஏன்னா மாணவர்களுக்கு சுத்தம் சுகாதாரம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். ஹைஜீன், ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அப்படிங்கிறது. ஹெல்த்னா நம்ம உடல்நலம், ஹைஜீன் அப்படின்னா சுகாதாரம் சுத்தம். இந்த 2 மாணவன்கிட்ட தான் படிப்பு நல்லா வரும், உடல்நலமும் நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் அதனுடைய முதற்கட்டமாக நெயில் கட்டர், அடுத்தடுத்த வருடங்களில் சுகாதாரத்துக்கு தேவையான முன்னெடுப்பை நம்ம எடுத்து செயல்படுத்துவோம். அதில் வந்து இந்த நெயில் கட்டர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து தலைமை ஆசிரியர்கள் அரசு மானியத்தில் வாங்கிய காந்த நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அந்தந்த வகுப்பு ஆசிரியர்களிடம் ஒப்படைக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். என் நண்பர் ஒருத்தர் திண்டுக்கல்ல இருக்கார், ஒரு சேட்டு மார்வாடி, அவர் பெரிய ஹோல்சேல் வியாபாரி. அவர்கிட்ட போய் பேசினேன், ஜி இந்த மாதிரி இருக்கு ஜி, என்ன ஜினாரு இந்த மாதிரி இருக்கு வாங்கணும் அப்படின்னு. அவர் 30 ரூபா சார், 35 ரூபா, 30 ரூபா என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு கரண்டே இல்லை தாத்தா, என் மொபைல் போன்ல வேற சார்ஜே இல்லை. இன்னைக்கு எப்படிதான் பொழுது போக போதே தெரியல. என்னடா பேராண்டி சொல்லுற, போன் இல்லைன்னா பொழுது போகாதா? இந்த காலத்து சோதனையை பாத்தியா? எங்க காலத்துல எல்லாம் கரண்டே இல்லாத பொழுது போக்கணும். என்ன தாத்தா சொல்றீங்க? கரண்டே இல்லாம பொழுது போக்குனீங்களா? அது கூட பரவாயில்ல, மொபைல் போன் இல்லாம எப்படி தாத்தா? என்னது மொபைல் இல்லாம பொழுது போகாதா? அந்த காலத்துல எல்லாம் மொபைல் போன் இல்லாத எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன்னு காமிக்கிறீங்க வா. பாத்தியா அந்த காலத்துல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோன்னு. ஆனா நீங்க இந்த காலத்துல எப்படி இருக்கீங்க தெரியுமா? நாங்க இந்த காலத்துல
பாத்தியா நீங்க இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தியா? ஆமா தாத்தா. அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றேன் கேளு. அந்த காலத்துல விடுமுறை நாட்கள்ல நாங்க எல்லாம் ஒண்ணா உக்காந்து சேர்ந்து சந்தோஷமா சாப்பிடுவோம். நாங்களும் தான் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். நாங்க சாப்பிடறதுக்கும் நீங்க சாப்பிடறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமே. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. நினைச்சா தேடி வரும் செம்ம ஸ்பீடுமா. அழுது ஆஃபர் மைனி ஆல்வேஸ் ஹாப்பிமா. லோக்கல் டிஷஸ் வந்து கதவை தட்டுதுமா. டொமேட்டோ டொமேட்டோ சாப்பிடுற விஷயத்துலதான் இப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க விளையாட்ட எப்படி சாமி விளையாடுறீங்க? என்ன தாத்தா, நாங்க விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்த உடனே விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். நாங்க எப்படி விளையாடணும்னு சொல்லட்டா? சொல்லுங்க பாப்போம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உடவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உடவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. இது எப்படிப்பா இருக்கு? தாத்தா, உங்க விளையாட்டை பார்க்க எனக்கும் ஆசையா தான் இருக்குது. ஆனா நாங்க எப்படி விளையாடுறோம்னு சொல்றேங்க. Boom boom robo-da, robo-da, robo-da. Zoom zoom robo-da, 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 robo-da. Zoom zoom robo-da, robo-da, robo-da. Boom boom robo-da, robo-da, robo-da. Zoom zoom robo-da, robo-da, robo-da. மொபைல் போன்லாம் இல்லாம அப்ப நாங்க விளையாடின விளையாட்டுக்கும் இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்க விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதாப்பா? தாத்தா, எனக்கும் ஆசையா தான் இருக்கு வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாடணும்னு. ஆனா அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே கையில ஸ்நாக்ஸை கொடுத்து கூடவே போனையும் கொடுத்து வீட்லயே உட்கார வச்சிடுறாங்க. அதையும் மீறி நான் வெளியே போனா கீழே விழுந்துடுவேன், அங்க போயிடுவேன், இங்க போயிடுவேன், எதையாவது சொல்லி என்னை பயமுறுத்தி கதவை லாக் பண்ணிடுறாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லப்பா, இதுல நிறைய ஆரோக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க வெளில போய் விளையாடும் போதுதான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இந்த போன் வந்ததுல இருந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, ஒரு மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு போய் விட்டு இருக்கு இந்த போனு. மனிதாபிமானமே இல்லைன்னு எதை வச்சு தாத்தா சொல்றீங்க? இதோ பாரு மனிதாபிமானத்தை. பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெறராகவே நீந்தவா.
ஆமா தாத்தா, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க தாத்தா. இந்த மொபைல் போன் உங்களை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா? அப்படின்னா இந்த மொபைல் போன்னால எந்த யூஸ்மே இல்லைன்னு சொல்றீங்களா தாத்தா? போன்ல கெட்டது மட்டும் இருக்குன்னு நான் சொல்ல வரலப்பா. அதுல நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சு பாரு. ஃபோன் மூலியமா நம்ம நிறைய நல்ல விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கலாம். உனக்கே நல்லா தெரியும், 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால பள்ளிக்கூடமே போன்ல தான் நடந்துச்சு. அதுதான் நல்ல விஷயம். மொபைல் போனுன்றது ஒரு அரிய கண்டுபிடிப்பு. அதை நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்னு சோஷியல் மீடியாக்குள்ள போய் நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு மொபைல் போன்லயே கேம் விளையாடி பொழுது கழிக்க கூடாது. எங்க நேரத்தை வீணடிக்கிற இந்த போனை இனிமே நான் அனாவசியமா யூஸ் பண்ண மாட்டேன் தாத்தா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்க தாத்தா சொன்னதை கேட்டு நான் மாறிட்டேன். நீங்களே எப்ப மாற போறீங்க? இன்னைக்கு உள்ள நிலைமை அழகா படம் பிடிச்சு காமிச்சிட்டாங்க. உண்மைதானே அது? மொபைல் ஃபோன்ல எவ்வளவு உண்மையிலே மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் நமக்கு நிறையா இருக்கு. உலகத்தையே உள்ளங்கையில கொண்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு எதை ஒன்று தேடினாலும் கூகுளில் சர்ச் பண்ணி யூடியூப்ல போட்டு பார்க்குறோம். எதையும் கஷ்டப்பட்டு தேட அவ்வளவு இருக்கு. ஆனால் அதை பயன்படுத்துகிற விதங்கள் மாறி இன்னைக்கு வந்து பாருங்க, ஒரு உயிர் போகிற சூழ்நிலை கூட செல்ஃபி எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறதுங்கிற மனிதாபிமானமற்ற செயலை நடக்குது. இதனால தவறான பாதையில் நிறையா, குறிப்பாக குழந்தைங்கள் செல்லு போயிடுறாங்க. நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருக்கலாம், சொல்ல. ஆனால் அது சொல்லாத விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. உண்மையிலே அதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு எப்படி இனிமேல் மொபைலை யூஸ் பண்ண கொடுக்கணுங்கிறத நமக்கு ஒரு பாடமாக பெரியவங்க எடுத்துக்கோங்க. உண்மையிலே இந்த நிகழ்ச்சி அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஒரு சிறிய தகவல், ஒரு பாப்பா 5ஆம் வகுப்பு பாப்பா நடனமானது ஏதோ ஒரு நெக்லஸ் கவரிங் தான் இருந்தாலும் அது விலை கொக்கரக்கோ எவ்வடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் குவக்குள்ளே வெடி கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்க நிக்கமாலுக்கனவா அதோ பாருவானம் துணி துவைக்குது மேகம் வெளுக்கு பொகுது சோகம் நீவா கொக்கரக்கோ எவ்வடிய கொக்கரக்கோ இருந்து இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொலுசுக்குள்ள துளுக்கிற மனசுக்குள்ள சந்தோஷம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன். எல்லாரும் அருகிருக்க பொல்லாப்பு விலகிருக்க அன்பான உங்ககிட்ட ஆண்டவனை பார்த்திருக்க. எண்ணம் இருந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே எணி துணிஞ்சா உலகம் உனக்க பின்னாலே உப்பு விளக்கா சிரிச்சா சிரிச்சா தம்பீரு கொள்ளையடிச்சா மனசே மனசே இப்போது நம்ம பக்கம் காத்து வீசுறதை பார்த்து நல்லவங்களை சேர்த்து நீ போட்டு தின்னும் கூத்து கொக்கரக்கோ எவ்வடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கண்டனுக்கு வள்ளிய போல கண்ணனுக்கு ராதைய போல ஆசை கொண்ட உயிருக்கெல்லாம்
கண்ணுக்குள்ள கண்ணு விரிக்க நெஞ்சுக்குள்ள நினைப்பிருக்க யாருக்குள்ள யாரு இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. வெட்கப்பட்டு மறக்கும் மறக்கும் வெள்ளாடு வெட்கப்பட்டு மறைக்கும் மறைக்கும் நெஞ்சோடு சிட்டுக்குருவி சிரிக்கும் சிரிக்கும் கண்ணோடு கொட்டு மருவி குதிக்கும் குதிக்கும் என்னோடு சிட்டா சிட்டா சிடுக்கு இப்ப உள்ளதெல்லாம் நமக்கு கட்ட கத்தா வந்துக்கு என்ன நம்ம கிட்ட கிழக்க கொக்கர கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருக்கலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் கூவக்குள்ளே வேட்டை கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுத்தர வேளை சுராங்க நிக்கமாலுக்கு நவா அதோ பாரு வானம் துணி துவைக்குது மேகம் விலகு போகுது சோகம் நீவா கொக்கர கொக்கரக்கோ விடிய கொக்கரக்கோ இருந்த இருக்கலாம் கொக்கரக்கோ கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் கூவக்குள்ளே வேட்டை கோழி கொக்கரக்கோ. அலைகடலான திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். Put the song. சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. நீங்க இங்க எப்படியோ அதோட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சாங்க. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்க வெயிட் பண்றோம். புரியலையா? கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. மாப்பிள்ள 2 பாட்டு போட்டு இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா.
பேத்துருவா கூப்பிடுறா அவளை. டான்ஸ் ஆட வருமா? டான்ஸ் ஆட வருமான்னு கேட்டேன். ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு. பேட் மேன். எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். ஷாட் தி மியூசிக். என்னப்பா இந்த குத்துக்கு நாயலட்ச மாதிரி அழைச்சுக்கிட்டு ஒரு ஷோல்டரை வச்சு டயர்டே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டரை கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி அரிப்பீங்க? அப்போ அந்த கடைசி மூமெண்ட் வலி மாமே வலி புலி மாங்கா புலி 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 போடே. ட்ரீமம் வேக்கப்பம் கிரிட்டிக்கல் கண்டிஷனம் அர்த்தம் கேக்கப்பம் ஹிலடுல சபஷேக்கப்பம் லக 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 தாம் தருகிட தீம் தருகிட தோம் தருகிட நம் தருகிட தத்த தருகிட தித்தி தருகிட தோம் தோம் தருகிட நம் நம் தருகிட. உறுப்பினர்கள் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கு உதவிய பள்ளி வழித்துணையாளர்கள் அனைவருக்கும் இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் பள்ளி மேலாண்மை குழு முன்னாள் மாணவர்கள் அமைப்பு முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறோம். அடுத்ததாக விபிஆர்சி குழு அவர்களுக்கு தென்றல் பாய்ஸ் நினைவு ஸ்போர்ட்ஸ் கிளப் அண்ணன் வே திருமுருகன் அவர்கள் திருமதி வி செல்வி வீரன் தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஐயா அவர்கள் ஊரமலம் அவர்கள் மற்றும் போதுமணி வெள்ளைச்சாமி அவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்கள் சின்னக்கருப்பன் அவர்கள் கருப்பையா ரேவதி தவமணி வெள்ளைச்சாமி லட்சுமி டெய்லர் அவர்கள் பள்ளி செல்வராஜ் ஆட்டோ ஓட்டுநர் செல்வராஜ் பேக்கரி உரிமையாளர் மணிராஜா மற்றும் தென்றல் பாய்ஸ் ரவிச்சந்திரன் முன்னாள் மாணவர்கள் அமைப்பு ஆர்எம்ஆர் ராஜ்குமார் மற்றும் ஊர் பெரியதனக்காரர்கள் பெற்றோர்கள் வெளியிலிருந்து உள்ளக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக பல்வேறு வகையிலும் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கு அவ்வப்போது ஆலோசனைகள் அது ஊர் பெரியதனம் என்றால் உதவி செய்தீர்களோ அவர்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சியிலிருந்தும் பல்வேறு நபர்கள் சகோதரர்கள் நம்முடைய பள்ளியில் முன்னேற்றத்திற்காக பல்வேறு வகையில் ஆலோசனைகளும் செய்தவர்கள் அவர்கள் நேரத்தில் எங்களுடைய நெஞ்சானத்திலே காணிக்கையாக்குகிறோம். அடுத்ததாக மாணவ செல்வங்கள் இல்லவள் பொறுமையாக நீங்கள் வந்து உற்சாகமாக இந்த விழா நடக்க உங்களோட பங்களிப்பு முக்கிய மாணவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் சார்பாக நன்றியை காணிக்கிறோம். அடுத்ததாக இந்த நடனத்திற்கு உதவிய திருமதி
பிரியா, திருமதி பிரியாள் என்ற திருமதி சின்னம்மாள் என்ற திருமதி மீனாட்சி, திருமதி மீனாட்சி எங்களுடைய நிறைய காணிக்கையாகிறோம். ஒளி ஒளி அமைக்க உதவிய அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றியை காணிக்கையாகிறோம். அனைவரையும் பேர் சொல்லி நேர காலம் முடியவில்லை சொல்லிவிட்டதாக தான் நினைக்கிறேன். இருந்தாலும் என்னையும் அறியாமல் சில தவறுகள் இருக்கலாம், நடந்திருக்கலாம். அனைவரும் அதனை பொறுத்து பெயர் சொல்லாவிட்டாலும் கூட அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மறைமுகமாகவோ நேரடியாக உதவி செய்த பங்கேற்பா அமர்ந்திருக்கக்கூடிய உதவி அனைவருக்கும் நன்றி. குறிப்பா சொல்லணும், இந்த விழா என்னதான் நாங்க ஏற்பாடு இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து ஆடியன்ஸ் இல்லாட்டி கிடையாது, வேல்யூஷனே கிடையாது. எந்த ஒரு நிகழ்ச்சியுமே பணம் போட்டு படம் பார்க்க ஆள் இல்லைன்னா அந்த படம் தான். அது மாதிரி நம்ம எவ்வளவுதான் நிகழ்ச்சியில ஒருங்கிணைத்தாலும் எவ்வளவு நேரம் பொறுமையாக அமர்ந்து இந்த விழா சிறக்க எல்லோரும் அமர்ந்து பொறுமையாக உற்சாகத்துடன் எங்களை ஊக்கப்படுத்தும் நிகழ்ச்சியை கண்டுகளித்த சகோதரர்கள், வயதுக்கு மூத்த வயதுகளுடைய அப்பா அம்மாவுடைய பெரியவர்கள், தந்தை தாய் சகோதரர்கள், நண்பர்கள், தோழர்கள், குழந்தை செல்வங்கள், அனைவர்களுடைய எங்களுடைய பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை விடைபெறுகிறேன். நன்றி. குறிப்பாக இந்த மாணவர்கள் பசியோட நிகழ்ச்சி முடிஞ்சு போயிட்டு அது எங்களுக்கு ஒரு சங்கடமாவே இந்த வருஷம் வந்து போன வருஷமே அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்முடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வி வீரன் அவர்கள் அவங்க மேடம் சொல்லியிருந்தாங்க. சார் அவங்க மேடம் சொல்லியிருந்தாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சோடனே நம்ம மணி 11 முடிவு பண்ணது நம்ம நேரம் ஆனா நேரம் இவ்வளவு நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தா குழந்தைங்க என்ன செய்யலாம் உண்மையிலே மனதில் வச்சு அவங்க சொன்ன அவருடைய இரவு உணவுசியோட வீட்டுக்கு போன இரவுனுக்கு ஏற்பாடு செய்து அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை கூறி அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் முறை அனைவருடைய நன்றி பள்ளியின் சார்பாக உங்களுடைய சார்பாக சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சாமி பாட்டு ஒன்று கடைசி நேரத்துல உங்களை ஆரம்பம் பக்தியா இருக்கணும். ஆரம்பம் பக்தியோட முடிக்கிறோம். சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து படிச்சிருக்கான். நிறைய பேர் +2 முடிச்சுட்டு நிப்பாட்டிறீங்க. நல்லா படிக்கிறீங்க, ஆனால் நிப்பாட்டிறீங்க. அதுக்கடையில் படிக்க மாட்டீங்க. அதை நான் பின்னால் வர்றேன். அதையும் மீறி படித்தால நிறைய பேருக்கு அந்த முன்னாள் மாணவர் இப்போ நம்ம தம்பி கணேசமூர்த்தி பாருங்கள், இன்றைக்கி வந்து நல்லா படித்து ஒரு டிப்ளமா இன்ஜினியரிங் முடிச்சு இன்றைக்கி இ-சேவை மையம் எங்கெங்கேயோ போய் நடத்திக்க. நம்ம ஊரில் வெளியூரே போத்தவில்லை, நத்தத்துக்கும் செந்துரை கலையத்தால் நீங்கள் எல்லா வேலை செய்து இங்கே பண்ணி கொடுக்குறாப்புல. அந்த அறிவை வளர்த்துருக்காப்புல. அந்த நம்ம பள்ளியூரத்தில் முன்னாள் மாணவரை பெருமையோடு சொல்லிக்கிறான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா விக்னேஷ், நான் சொல்ல வந்து அந்த விக்னேஷ் அவன் பார்த்தீங்கன்னா சின்ன கற்பனை LIC அவர் பையன் விக்னேஷ். அவன் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தான். என்கிட்ட அப்பப்போ வந்து ஆலோசனை கேட்பான். சொன்னேன், தம்பி இது போடுன்னு ஐடியா கொடுங்க. கரெக்டாக சொல்கிறதுமே என்னோடய ஆலோசனை கேட்டு இன்ஜினியரிங் இது தோட்டக்கலைத்துறை BSc அக்ரி அந்த இதில் படித்தான். கோயம்புத்தூரில் சேர்ந்தோம், கிடைக்கல. அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் போய் BSc அக்ரி படித்தாப்புல. படித்து அடுத்து MSc அக்ரின்னு முடிச்சு இன்றைக்கி வந்து பல்கலைக்கழகத்தில் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கான். நான் கூட ஸ்கூல் டீச்சர், ஆனால் என்கிட்ட படித்த பையன் இன்றைக்கி காலேஜ் ப்ரொஃபஸர். அது உண்மையிலே பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் 2வது பையனும் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கான். அடுத்தது இங்கே நம்ம இன்னொரு பையன் இப்போ சொன்னல தினேஷ் அக்ரோ ப்ராடக்ட், அவனோட அண்ணன் சதீஷ், தம்பியா அண்ணன் தெரியல, சதீஷ் தம்பி, தினேஷோட தம்பி சதீஷ்குமார். நான் மொதல் அந்த ஸ்கூலுக்கு வந்தப்போ என்கிட்ட 1வது படித்தான். அவன் தான் ஃபஸ்ட்டு. நிறைய பிள்ளைங்க அதை எனக்கு ஞாபகம் 1வது என்கிட்ட படித்த பிள்ளைங்க எல்லாமே ஞாபகம் இருக்குது. அதில் வந்து சமீபத்தில் வருத்தப்படக்கூடிய நிகழ்ச்சி என்கிட்ட படித்த பையன் தான். ஒரு சோகமான நிகழ்வு. அது என்னோட எம்எல்ஏ பிரியமாக இருக்கவே ரொம்ப அது தனியாக ஃபீல் பண்ணுற மாதிரி நிகழ்வு. அந்த செட்டில் இருந்தான் அவன் பையன் சதீஷ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா படித்து இன்னைக்கு வந்து நல்ல ஒரு இதில் காலேஜ் +2 முடித்தான். காலேஜ் முடித்து BSc ஃபுட் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து முடிச்சுட்டு MSc படிச்சுட்டு இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா செட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்லெட்டு நெட்டுன்னு சொல்லுவாங்க. நெட்டு அப்படின்னா நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதாவது ஒருத்தர் வந்து படிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அளவில் காலேஜுகளில் ப்ரொஃபஸராக போகணும்னா நெட் அப்படிங்கிற எக்ஸாம் பாஸ் பண்ணணும். சரிங்களா?
அந்த நெட் எக்ஸாமில் தகுதி தேர்வு பாஸ் பண்ணாதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ப்ரொஃபஸராக போக முடியும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். டெல்லி இந்திய அளவில் எழுதுவாங்க. அதில் படித்து அந்த நெட்டுங்கிற எக்ஸாம் பாஸ் பண்ணி உண்மையில இந்த பையன் நம்ம அனைவரும் நத்தத்திலே வந்து நெட்டு பாஸ் பண்ணால் ஒருத்தனாக தான் இருக்கும். உண்மையிலே அவனுக்கு ஒரு கரவொலி எழுப்புங்க. அவன் நல்லா பாஸ் பண்ணுறான், அது நல்ல ஒரு பெருமையாக சொல்லிக்கிறேன். அவன் நம்ம பள்ளியினுடைய முன்னாள் மாணவர். அவன் தம்பி இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப அண்ணன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. நிறைய பேர் நர்சிங் முடிச்சிருக்காங்க. நிறையா பிள்ளைங்க அவங்கெல்லாம் பேர் சொல்ல முடியல. நிறையா பேர் நர்சிங் முடிச்சிருக்காங்க. அவங்க நர்சிங் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் நர்சிங் காலேஜில் இடம் கிடச்சி. அந்த பொண்ணு பேர் திவ்யாவா சார்? சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மெடிக்கல் காலேஜில் படித்தது. அந்த பொண்ணு படிச்சிருக்கு. சென்னை போனால் கூட வாங்க சான்ஸ் நான் போய் பார்க்க நேரமில்ல. அவ்வளோ எப்போ வந்தாலும் பார்த்துட்டு போவோம். பிரியாம்மா பார்த்துட்டு போவோம். அந்த பிள்ளை திவ்யா. இன்னும் நிறைய பேர் நர்சிங் முடிச்சிருக்காங்க. வேறு நிறையா டிப்ளமோ கோர்ஸ்லாம் படிச்சிருக்காங்க. ஐடிஐ படிக்கிறாங்க. நிறைய பேர் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க. நம்ம ஊரில் நிறையா பிஜி முடிச்சவங்க இருக்காங்க. பிரியா இருக்குது, சரண்யான்னு ஒரு பொண்ணு இருக்குது. நிறைய பேர் எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க, பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்காங்க. இப்போ வருங்காலத்தில் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னா, நிறைய பேர் அதை வந்து இவ்வளோ கொஞ்சம் பேர் படிக்கிறாங்க, நல்ல மார்க் எடுக்கிறாங்க. 10th நல்ல மார்க்கு, 12th அருமையான மார்க் எடுக்கிறாங்க. அந்த மார்க்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 12th முடித்தோடனே அடுத்து நான் அந்த பிள்ளைங்க கைடன்ஸ் கொடுப்போம். எப்பா எதாக இருந்தாலும் படிங்க, நாங்கள் உதவி பண்ணுறோம். நீங்கள் யாரும் படிப்புக்கு செலவு பண்ணணும்னு நினைக்காதீங்க. நல்லா படிக்கலாம் படிக்க வைங்க. +2 நல்ல மார்க் வாங்கினா மெரிட்லேயே இன்ஜினியரிங் ஃப்ரீயாக கிடைக்குது. மெரிட்ல இன்ஜினியரிங் கிடைக்குது. டாக்டர் சீட்டு 360 சீட்டு மெடிக்கல் காலேஜில் வருஷத்துக்கு 360 சீட்டு நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்குது. சரிங்களா? அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், புதுக்கோட்டைக்கார பையன், கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூலில் படித்து எங்கள் தங்கச்சி பையனோட காலேஜில் படித்தான். சாய்ராம்னு ஒரு பெரிய காலேஜ், நம்பர் 2 காலேஜ் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங்கில். அரசு பள்ளியில் படித்து நம்பர் 2 காலேஜில் இடம் கிடச்சி படித்தான். 10 பைசா செலவில்லை, எல்லாமே ஃப்ரீ தான். முடிச்சுட்டு 4வது வருஷம் படிக்கும் போதே மாதம் 45,000 ரூபா சம்பளத்தில் வேலை கிடச்சி போச்சு. HCLங்கிற கம்ப்யூட்டர் கம்பெனியில், அந்த நெட்டில் இதில் டைட்டில் பார்க்கில் கிடச்சி போச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறையா வந்து உதாரணம் சொல்லலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனி இடஒதுக்கீட்டு இருக்குது. அதனால் வந்து நிறையா பேர் நல்லா படிங்க. உங்களுக்கு வழிகாட்டுதல் டவுட்னா எங்கள்கிட்ட வந்து கேளுங்க. நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்க ஆசிரியர்கள் எல்லாருமே விவரம் தெரிஞ்சவங்க தான். எங்கள்கிட்ட வந்து கேளுங்க, ஆலோசனைகள் சொல்கிறோம். நல்லா படித்தா எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கிது கவர்மெண்ட்டில். கை காசே பண்ண இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஃபீஸ் கட்டணுமா கூட அரசே வந்து லோன் கொடுக்குது. எஜுகேஷன் லோன், கல்வி கடன் கொடுக்குறாங்க. நம்ம தகுதி அடிப்படையில், தகுதி பெரியவங்க வேலை பார்க்கணுங்களாம் அர்த்தம் கிடையாது. நல்லா படித்து மெரிட்டில் நல்ல மார்க் வாங்கி கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடச்சின்னா, மெடிக்கலோ இன்ஜினியரிங்கோ கிடச்சி போயிட்டா, அந்த பிள்ளைங்களுக்கான செலவு 5 வருஷமோ 4 வருஷமோ அதுக்கான செலவு வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா ஃபீஸ்னாலும் பேங்க் லோன் கொடுக்குது. இந்த லோனை நீங்கள் வாங்கி உடனே கட்ட தேவையில்லை. உங்கள் பிள்ளை படித்து என்னைக்கு வேலைக்கு போகிறோன்னு அன்னைக்கு அந்த கடனை அடைச்சா போடும். இப்படியெல்லாம் ஸ்கீம் இருக்குது. நிறைய பேர் விவரம் நம்ம போய் காலேஜ் படிக்க வைக்க முடியாதுன்னு நினைப்பீங்க. யாரும் பயப்படாங்க. நல்ல மார்க் எடுத்தால் வாங்க. கவர்மெண்ட் காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கான ஆலோசனை எல்லாம் அங்கே இருக்க. நாங்கள் சார் எல்லாமே எல்லா விவரம் உறவு தெரிஞ்சவங்க தான் சொல்கிறோம். படிப்பை சேருங்க. ஒன்றும் உங்களால் முடியலன்னா ப்ரைவேட் காலேஜில் சேர்த்தா கூட படிக்கிறதுக்கு, அரசு காலேஜில் இல்லை, கொஞ்சம் மார்க் கம்மியாக போச்சா ப்ரைவேட் காலேஜில் சேருங்க. ப்ரைவேட் காலேஜில் இன்ஜினியரிங்கோ மெடிக்கலோ கிடைச்சா கூட ஃப்ரீயாகவே உங்களுக்கு 5 பைசா நீங்கள் கட்டுற ஃபீஸ் அப்படியே பேங்க் உங்களுக்கு காலேஜுக்கு அனுப்பிச்சிடும். அந்த ஃபீஸ் பூரா கவர்மெண்ட் அனுப்பிச்சிடும். நீங்கள், நான் திருப்பவும் சொல்கிறேன், நீங்கள் இடையில அந்த லோன் கட்டவே தேவையில்லை. படித்து முடித்து உங்கள் பிள்ளை வேலைக்கு போய் சம்பாரித்து அந்த லோனை கட்டினா போதும். அதுக்கெல்லாம் கவர்மெண்ட்டு நல்ல ஸ்கீம் வச்சிருக்கு. அது இல்லாமல் தனியார் தொண்டு நிறுவனங்கள், குறிப்பாக நம்முடைய நடிகர் சூர்யா வச்சு நடத்துகிறார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று. அது மிகப்பெரிய அளவில் கிராமப்புற நம்ம ஏழை குழந்தைகள், அரசு பள்ளி மாணவர்கள், நல்லா படிக்கிறவங்களுக்கு உயர்கல்வி படிக்க எல்லா செலவையும் சூர்யா ஏற்றுக்கிறாப்புல அந்த அகரம் ஃபவுண்டேஷனில் சென்னையில். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நம்ம மனு கொடுத்தோம்னா அங்கேருந்தே ஆள் நம்மளை ஃபீல்டில் வந்து அவங்க உண்மையிலே ஏழையாக கஷ்டப்படுறாங்களா, குடும்பம் என்ன டெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி விசாரித்து என்கொயரி பண்ணி நம்மளை ஆலோசனை பண்ணிவிட்டு தகுதி அடிப்படை முழு தகுதி இருந்துச்சுன்னா முழு செலவையும், தங்குற செலவு, சாப்பாடு செலவு, ஆசிரியர் செலவு, படிப்பு அம்முடையுமே அந்த அகரம் ஃபவுண்டேஷன் ஏற்றுக்கிறாங்க. இப்படியே நிறைய வழிமுறைகள் இருக்குது. இன்னும் வழிமுறைகள் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கணேசமூர்த்திங்க இருக்கவே இருக்க. நம்ம ஊர் கூகுள், இன்டர்நெட்டில் கூகுளும் நம்ம ஊர் கூகுள் கணேசமூர்த்தி இருக்கான். அவன்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த பையன் எல்லாமே சொல்லுவான். உங்களுக்கு எல்லா இதுவுமே அப்ளை பண்ணணுமா உடனே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறான். நீங்கள் இந்த மாதிரிலாம் அரசு தேர்வு எழுதணும்னா போய் கஷ்டப்பட தேவையில்லை. எல்லா இதுவுமே எல்லா வசதியும் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண அத்தனை வசதியும் பண்ணி கொடுக்குறாப்புல அந்த பையன் இருக்கான். நல்லா பயன்படுத்திக்கங்க. அதனால் தயவுசெய்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, ஆண்டு விழா ஆடலும் பாடல் நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் இந்த விழாவின் மூலமாக நாங்கள் நல்ல கருத்தை சொல்கிறது என்னென்னா, நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் எல்லாருமே படித்து நல்ல ஒரு ஆசிரியராகவோ, ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ, வக்கீலாகவோ, டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் நிறைய பேர் உருவாகிருக்காங்க. உண்மையிலே பெருமையாக இருக்குது. என்கிட்ட படித்த நிறைய பசங்க பேக்கரி ஓனராக இருக்காங்க.
உண்மையிலே அதெல்லாம் மனசு நான் எங்கள் வீட்டில் என் ஒய்ஃப்டோட சொல்லுவேன். என் வீட்டில் எல்லாட்டையும் பெருமையாக சொல்லுவேன், என்கிட்ட படித்த பசங்க அந்த ஊரில் பிஸ்னஸ் மேனாக இருக்காங்கன்னு. நிறையா ஊர் எந்த ஊர் தமிழ்நாட்டில் போனாலும் அங்கே நம்ம பையங்களை பார்க்குறேன். 2 பேர்த்த கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன சார் அப்படின்னு. என்னடா யாரா கூப்பிட்றாங்க, நம்ம பையன் இருக்கேன் கடையில். அந்த மாதிரி நிறையா பேர் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு தகுதி என்னவோ அதில் படிப்பு வரலன்னு கவலைப்படாங்க. படிப்புக்கு அப்பாற்பட்டு தகுதிக்கேற்ப தொழில் முன்னேற்றம் நிறையா இருக்குது. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியை தொடர அன்புடன் அழைக்கின்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைஞ்ச அம்மாவாசை பொண்ண பலி கொடுத்து சாகாவரம் பெற போறேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. என் அம்மன் தான் இருக்கா என்ன காப்பாத்த. உங்க அம்மா உன்னை காப்பாத்த போறாளா? போய் கெஞ்சு, உயிர் தாமா கெஞ்சு போ. கண்ணாத்தா வேலருந்து கண்ணாத்தா பிச்சருவ கண்ணாத்தா திரிசூல கண்ணாத்தா திரிசங்கு கண்ணாத்தா தங்க நிற கண்ணாத்தா தாமரப்பூ கண்ணாத்தா மின்சார கண்ணாத்தா மின் போன்ற கண்ணாத்தா ஆத்தா கண்ணாத்தா என்னை நீ பார்த்தா கவலையெல்லாம் தீர்ந்து விடும் மாத்தா. பூவா பூவாத்தா சிரிச்சா மழையாத்தா கருவிழியில் ஈகரியும் பார்த்தா. கண்ணாத்தா வேப்பம்பூவு கண்ணாத்தா வேலருந்து கண்ணாத்தா பீச்சருவா கண்ணாத்தா திரிசூல கண்ணாத்தா திரிசங்கு கண்ணாத்தா தங்க நிற கண்ணாத்தா தாமரப்பூ கண்ணாத்தா. அது என்ன செய்யும்? ஏய், என்ன செய்வ? என்ன செய்வ? வா, என்ன செய்வ? உன்னதான் வா வா. என்ன செய்வ? என்ன செய்வ? குருடி அம்மன், குருடி குருட்டம்மன். இந்த குருட்டம்மன் என்ன செய்யும்? என்ன செய்யும்? வா வா.
சகோதரர் வீடியோ கவரேஜ் பண்ணக்கூடிய சகோதரர் அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நன்றி வணக்கம். भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल गायक जय हे भारत भाग्य विधाता जय हे